வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம இப்போ இன்னொரு பரிமாணத்துக்கு போறோம். அட்வான்ஸ் விஷன், அதாவது விஷன் 11. இதுல என்னன்னா பலர் கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் நிறைவேற்றப்படுது. என்னன்றதை பார்க்கலாம். செலக்ட் ஆல் காப்பி கொடுத்துங்க. இதுல வச்சு மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இதுல வெட்டு, ட்ரை, நத்தம், புறம்போக்கு தனித்தனியா வேணும்ன்றவங்க வந்து தனித்தனியாவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கியூட் பிடிஎஃப் எடுத்துட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா எல்லாம் ஒன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். நீங்க தனித்தனியா எக்ஸ்போர்ட் பண்ணா அந்தந்த ஷீட் வரைக்கும் போய் ஃபைல் எக்ஸ்போர்ட்ல கிரியேட் பிடிஎஃப் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் ஏரியா அதுக்கு முன்ன எது வரைக்கும் செட் பண்ணிக்கிறீங்கன்றதெல்லாம் பார்த்துங்க. இப்போ வந்து என்னன்னா பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு தொகுதி பாத்தீங்கன்னா ஒரு 200 பேஜ் அது மாதிரிதான் 200 பேஜுக்குள்ள வந்துடும். அது மாதிரி ஒரே தொகுதியா இருக்கிறதுக்கு இது மாதிரி தனித்தனியா போய் அதை ஏன் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறதுக்காக கியூட்னு ஏற்கனவே இருந்த ஒரு இதையும் இதுல கூட அடிஷ்னலா சேர்த்துருக்கோம். அதனால இப்ப என்னன்னா ஒன்னு எழுத்துனீங்கன்னா இது எல்லாமே காமன் தான் எல்லாத்துக்குமே. ஒன்னு எழுத்துனீங்கன்னா எல்லாம் இதுவாகும். அப்புறம் வந்து இந்த மெயின் கேட்டகரி எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை இதை பண்றீங்க. இதுல உங்களுக்கு தேவையானதை மாத்திக்கிறீங்க. அப்புறமா 2 எழுத்துறீங்க. 2 எழுத்துனா என்ன ஆகும்னா இந்த கியூட்ல இங்க எப்படி இருக்கோ அது மாதிரி ஷார்ட் ஆயிடும். ஷார்ட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதுக்குதான் ஷார்ட் பண்றது. இப்போ 3 எழுத்துக்கு முன்ன பேஜ் பாட்டம்ல பேஜ் நம்பர் வேணும்னா அதை டிக் பண்ணீங்க. இல்லைன்னா வேணான்னா நீங்க மேல ரைட் சைட்ல பிரிண்ட் ஏரியா கொடுத்துக்க போறீங்க அப்படின்னும் போது அதை டிக் எடுத்துடலாம். இப்போ நான் அப்படியே டிக்கோடையே கொடுக்குறேன் ஒரு முறை. எம்டி லைன்ஸ் பிட்வீன் சர்வே நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேக்குது. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். பட் டிஃபால்ட்டா 1 இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா தான், அதாவது அதுக்கேற்ற மாதிரி நீங்க எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 28 ரோஸ் என்டர் ஸ்டார்ட் பேஜிங் நம்பர். அதாவது இதுல வந்து நான் ஃப்ரண்ட் பிளாங்க்ன்ட்டு ஒரு ஷீட் கொடுத்துருக்கேன் பாருங்க. முதல்ல நம்ம RIDT சரா எழுதுறதுக்காக, அதுக்காக தான் ஸ்டார்டிங் நம்பர் இப்போ கொடுக்குறேன். இதுல வந்து நீங்க இதுல 7 பேஜ் வச்சிருக்கேன். வேணும்னா அதை வச்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு 4 போனா 4 வச்சுக்கின்னு நீங்க 5ன்னு போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். நான் வந்து இப்போ சும்மா 7 பேஜ் இதுல இருக்கிறதுனால 8ன்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே ஒரு அந்த இருக்கிற டேட்டாவை பொறுத்து ஒரு 20 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகும் அதிகபட்சம். ஏன்னா இது வந்து அந்த மேக்ரோவே ரொம்ப மினிமலிஸ்டிக்கா டக்குன்னு பண்ற மாதிரி இருக்கிற அப்ரோச்ல தான் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது பேஜ் நம்பர் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அது பேஜ் நம்பர் வந்துச்சுன்னும். இதுல தான் வந்து ஒரு புதிய இது நஞ்சை தொடக்கத்துல நஞ்சைன்னு டோட்டல் வரும். அதே மாதிரி இந்த பேஜ் நம்பருக்கும் கிரே ஷேடு வரும். ஓகேங்களா? இது மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு இது இந்த பேஜ் நம்பர் வேணான்னும் போது பேஜ் நம்பர் இன்ஃபோ இந்த ரஃப்ல பேஜ் நம்பர் பாட்டம் பேஜ் நம்பர்ன்ற அந்த ரெட் கலர் பட்டன்ல இந்த இதுல இருக்கிறத எடுத்துட்டு நீங்க குத்தீங்கன்னா இந்த பேஜ் நம்பரே வராது. நீங்க வந்து அப்போ என்ன பண்ணணும், M2U வரைக்கும் பிரிண்ட் பேஜ்ல போய் பிரிண்ட் ஏரியா செட் பண்ணிட்டு அதுக்கு வந்து நான் ஏற்கனவே இதுக்கு முன்னே இதுல சொன்ன பாருங்க, கஸ்டம் பேஜ் செட்டப்ல போய் ஹெட்டர்ல கஸ்டம் ஹெட்டர்ல இந்த ரைட் சைட்ல பேஜ் நம்பர் வச்சுக்கின்னு அந்த பேஜ் நம்பரை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எந்த ஃபாண்ட் போல்டு எல்லாம் வச்சுக்கணும். அந்த மார்ஜின்ல அது வந்து 8ன்னு இருக்குது இல்லையா, இதை வந்து 2ன்னு குறைச்சிங்க. ஏன்னா அப்பதான் அந்த முனையில நல்லா வரும். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இப்படியே இருக்கா, இதை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கனாலே போதும். இந்த கியூட் பிடிஎஃப் அப்படியே டிக் பண்ணிட்டு 4th, அதாவது நீங்க உங்களுக்கு பக்காவா எல்லாமே வேணும்னா இது எதுவுமே பண்ணாம 1 2 3, அதாவது அந்த டைப் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு 1 2 3 ஏத்தினீங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? பப்ளிஷ் ஆகுது பாருங்க. இப்போ பப்ளிஷ் ஆனவுடனே பாருங்க
இதுல ஏற்கனவே பலர் கேட்டிருந்த பிரகாரம் சார் எந்து வந்து பேஜ் நம்பர், அதாவது அந்த ஒரு வகைப்பாடு வந்து கரெக்டா அடுத்த பேஜ்ல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார்னா கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் இதுக்கு முன்ன வந்து மேனுவலா நீங்க போய் அடுத்த பேஜுக்கு வர்ற மாதிரி இன்சர்ட் பண்ணணும். எத்தனை இன்சர்ட் பண்றீங்களோ அது மாதிரி நீங்க அந்தந்த 2 லைன் எக்ஸ்ட்ரா ஆகணும்லாம் நான் சொல்லியிருந்தேன். இதுல வந்து மாடுலர் கால்குலேஷன் மூலியமா இதுவே தன்னால வந்து கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இத பாருங்க, சூப்பரா திக் லைன் வச்சாச்சு. இதுல பல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. மேல திக் லைனு, இங்கேயும் திக் லைனு, இங்க பாட்டம்லயும் திக் லைனு. இந்த டோட்டல் பரப்புக்கும் இந்த தீர்வைக்கும் வந்து டோட்டல் கீழே வர மாதிரி. இந்த பேஜ் நம்பர் உங்க விருப்பம் தான். இங்க பாட்டம் கொடுக்கலாம், இது மாதிரி ஷேட்ல பேஜ் நம்பர் வராது. நீங்க வந்து மேல தான் ரைட் சைட்ல குத்துக்கணும். அந்த ரைட் சைட்ல கொடுக்கறதுக்கு முன்ன ரைட் சைட்ல கொடுக்கும் போது அதான் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னா, இதுல அதான் இந்த கியூட்ல இத வந்து பிரிண்ட் ஏரியாவா செட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி உன்னனும் போய் மாத்தணும். இதுல வந்து ஷீட்ல ஓவர் தென் டவுன் இருக்குல்ல, இத வந்து நீங்க டவுன் மாத்திக்கணும். ஓகேங்களா? அதாவது இது வரைக்கும் செட் பண்ணிட்டா ஒன்னும் பிரச்சனையே இல்லை, இருந்தாலும் டவுன் தென் ஓவர் மாத்திங்க. அதான் இது அதாவது இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது சொல்றேன் நான். இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது இல்லை, இது வரைக்கும் வந்து ஒரு பிரிண்ட் செட் ஏரியா குத்துட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது வரைக்கும் பிரிண்ட் ஏரியா குத்துட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அப்புறமா இதுல இருந்து இது வரைக்கும் பிரிண்ட் ஏரியா குத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும் போது அதுக்கு முன்ன வந்து ஹெடர்ல ஃபூட்டர்ல ஹெடர்ல நீங்க போல்ட் 16 கூட வச்சுக்கலாம். ஓகே, இதுல பேஜ் நம்பர் அதை செலக்ட் பண்ணிட்டு போல்டு 16. அதே நேரத்துல ஹெடர் எங்க ஆரம்பிக்கணும்னா 2 பாயிண்ட்லயே ஆரம்பிச்சிடணும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இதை பாருங்க, இங்கே இந்த முனையில வரும் பாருங்க, 2 3 4. இது மாதிரி இது பண்ணிட்டு நீங்க ஐ லவ் பிடிஎஃப்ல போய் பிடிஎஃப் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இதுதான். அதாவது அந்த நேரத்துல வைக்கும் போது நீங்க இந்த இதை பண்ணக்கூடாது. இப்போ அதுக்கே அந்த மாடலுக்கே சொல்றேன் பாருங்க இன்னொரு முறை. இப்போ இதுல செலக்ட் ஆல் காப்பி கொடுக்குறோம். அதே மாதிரி இதுல போய் பேஸ்ட் கொடுக்குறோம். இதுல அதே 1 2 3 ஸ்டெப்லாம் அதே தான். 1 2 ஸ்டெப் வரைக்கும் அதே தான். 2வும் அதே தான். ஓகே, 3 பண்ணும் போது பாட்டம் பேஜ் நம்பரை எடுத்துடுங்க. நமக்கு பேஜ் நம்பர் பாட்டம் ஆகும். அந்த கியூட் பிடிஎஃப் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதாவது கியூட் பிடிஎஃபா வேணும்னா உங்களுக்கு அப்படி பண்ணிட்டு நீங்க எந்தெந்த பேஜ்ல இருந்து ஆரம்பிக்குதோ அதை வந்து நீங்க குத்துக்கணும். பேஜ் நம்பர் ஸ்டார்டிங்கே கேட்கல பாருங்க, ஏன்னா அதுல பேஜ் நம்பரே வராது. ஓகே, பேஜ் நம்பர் சப்டோட்டல் ஆடட், பேஜ் நம்பர் இஃப் எனேபிள்டு மட்டும்தான். ஓகே, இப்போ வந்து கியூட் பிடிஎஃப் டிக் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். பாருங்க, இதுல இப்ப பேஜ் நம்பரே வரல பாருங்க. இப்போ இது பேஜ் நம்பர் வரலனாலும் டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணி இதை வந்து பிரிண்ட் செட் ஏரியா கொடுங்க. இப்போ இத வந்து இதுல எது லாஸ்ட் பேஜ்னு பார்த்துக்கணும். அதுல இருந்து 193வது பேஜா?
இதுல இருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓம் செட் பிரிண்ட் ஏரியா. ஓகேங்களா, இது மாதிரி எதனா ஆஷ் வர்றது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த இதை மட்டும் டிஜிட் மட்டும் குறைச்சிங்க, அதாவது அதனுடைய ஃபாண்ட் மட்டும் குறைச்சிங்க. ஓகே, ஃபாண்ட் குறைச்சிங்கனாலே போதும். நீங்க அது மாதிரி ரொம்ப பெரிய இது வந்ததுன்னா மிச்சதெல்லாம் டோட்டல் கரெக்டாக தான் வரும். இது 6 இருக்கு, இதுல 6 வந்து 120 ஹெக்டர், அதனாலதான் அது ஹெக்டர்லயே தாச்சுன்றதுனால அப்படி காட்டுது. இப்போ ஃபைல் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். கொடுக்கும்போது இது என்னது, லெஃப்ட் சைடு, அதனால லெஃப்ட்னு அடிச்சிங்க. லெஃப்ட் சைடு வந்துச்சுங்களா? இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு மேல இது வரைக்கும் செலக்ட் பண்ணிடுறீங்க. ஓகே, இப்போ போய் பேஜ் பிரிண்ட் செட் பிரிண்ட் ஏரியா இது குத்தவொடனே இது வந்துடும். ஓகேங்களா, இதுல இருந்து கண்ட்ரோல் ஓம் குத்துங்க, அதாவது இது வரைக்கும் வரணும், எம் வரைக்கும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த லெஃப்ட் அந்த கட்டர்ன்னுவாங்களே அது வரும், அப்பதான் பிரிண்டிங் பைண்டிங் பண்றதுக்காக. ஷிஃப்ட் ஓம் ஷிஃப்ட் எழுத்தின்னு இது வரைக்கும் எம் வரைக்கும் வச்சுட்டு பிரிண்ட் செட் ஏரியா கொடுக்குறீங்க. இதுல தான் போய் என்ன பண்ணணும், வேலைகளை பண்ணணும். கஸ்டம் ஹெடர் ரைட்ல பேஜ் நம்பர், இன்சர்ட் பேஜ் நம்பர், அதை வந்து 7 ஃபாண்ட் வந்து 16. ஓகே, அதனுடைய இது வந்து ஸ்டார்டிங் வந்து 3 கொடுத்துக்கலாம். 2 இல்லை 3 கொடுங்க, அவங்க இஷ்டம் தான். 2ல இருந்தே வரும் பெரும்பாலான இடத்துல இருக்கிற ஜெராக்ஸ் பிரிண்டர் கடைகள்ல இருக்கிறதெல்லாம். பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்துங்க, 1 2 3 4 5 6 7 எல்லாம் தான். இப்போ ஃபைல் எக்ஸ்போர்ட் கிரியேட் பிடிஎஃப், இது வந்து RIGHT ரைட் சைடு. இந்த ரைட் சைட்ல தான் வந்து எங்கெங்க எந்தெந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ. இப்போ இதோ இதுல பாருங்க, ஐலோ பிடிஎஃப்ல ஆர்கனைஸ் போறீங்க, செலக்ட், அதாவது அதுக்கு முன்ன எந்தெந்த பேஜ்ல இருந்து எந்தெந்த பேஜ் வேணுமோ வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா, அதில் செலக்ட் ரைட் சைட் செலக்ட் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு இது பிளேஸ் இமேஜ் ஏற்கனவே நான் சொன்னேன், அதை வந்து இன்னும் இதுவாக வச்சுக்கிறீங்க. ஓகே, அதாவது என்னது வாட்டர் மார்க்ஸ்ல இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது நஞ்சை, நஞ்சைனா நஞ்சை பிஎன்ஜி எடுத்து வச்சுக்கிறீங்க. அது எதுலேருந்து எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும், இதுல வந்து 94 வரைக்குமே இருக்குது. ஆனா நமக்கு நஞ்சை பேஜ் எவ்வளோன்றத நீங்க நோட் பண்ணிக்கணும், தனியா ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கின்னு அதுல இருந்து அது வரைக்கும் என்றத நீங்க இது வரைக்கும் கொடுக்கணும். அப்புறமா அதுக்கு அடுத்தது இப்போ 50 வரைக்கும் நஞ்சை இருக்குதுன்னா அதுக்கு அடுத்து உணர்முறை 51ல இருந்து 100 வரைக்கும் அப்படின்றத இது பண்ணணும். அதுக்குதான் வந்து நான் ஒரு இண்டெக்ஸே வச்சுக்கிறேன் பாருங்க. இண்டெக்ஸே வந்து இது மாதிரி ஒரு பிளாங்க் இண்டெக்ஸ் இதுல இருந்து இது வரைக்கும்ன்றதே வச்சுக்கிறேன். நீங்க வந்து இத லேபிளுக்கு பின்பக்கமோ இல்ல அடங்கல் சான்றுக்கு எதிர்பக்கம் இருக்கிற பேஜ்லயே இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கின்னு இதுல எழுதிக்கலாம். இல்ல அது வந்து நான் வேர்டாவே வச்சுருக்கேன், நீங்க வேணா டைப்பும் பண்ணிக்கலாம். வேர்டும் இருக்குது, எசென்சியல் அப்படின்ற இதுல கீழே இருக்கிற
ஜிப் ஃபைல டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல இந்த வேட் ஃபைல்லாம் கூட இருக்கும். இதுக்கு தேவையான எல்லா ஃபாண்ட்டுமே கூட இருக்கும். ஓகேங்களா? அந்த எசென்ஷியல் என்ற ஃபோல்டர்ல இதுதான் எசென்ஷியல் என்ற ஃபோல்டர் வந்து உங்களுக்கு இது மாதிரி வரும். அதுல ஃபாண்ட் இருக்கும். முக்கியமான ஃபாண்ட் ஏடிஎம் ஃபாண்ட், ஏரியல் யூனிகோட் ஃபாண்ட், ஜிஎஸ்டி பார்வதி, இந்த டிஏஓ இளங்கோ பாஞ்சாலி தமிழ் யூனிகோட், இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் பெரும்பாலான அடங்கள்ல நம்ம இதுல இருக்குது. இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணாம சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாறுமாறா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த எல்லா ஃபாண்ட்டையுமே ஜிப் ஃபைல் கீழே வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து எசென்ஷியல் ஃபோல்டர் எசென்ஷியல் ஜிப் ஃபைல டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்க. இந்த லேபிள்ஸ்ல தான் வந்து இந்த பிளாங்க் இண்டெக்ஸ் அதெல்லாம் நான் சொன்ன பாருங்க, அதெல்லாம் இருக்குது. சர்டிஃபிகேட்டு அடங்கல் அப்டாக்ட் கூட நான் இதுலயே வந்து கூட வச்சுட்டு இருக்கேன் தனியா. ஃப்ரண்ட் பிளாங்க் பேஜ் வேணுமா, எவ்வளவோ அப்டாக்ட் எவ்வளோ, இதெல்லாம் வந்து நீங்க அச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவோ கூட்டிக்கும். அதை பார்த்து நீங்க அச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் தான் இருக்கு, அதெல்லாம் இருக்குது இதுல. ஓகேங்களா? இது மாதிரி லேபிள்ஸ்ல இருக்குது. வாட்டர் மார்க்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம், இப்போ என்ன பண்ண போறோம், சேஞ்ச் இமேஜ். அதுல நஞ்சை இப்போ வந்து 1ல இருந்து நான் 50 வரைக்கும் தான் நஞ்சை இருக்குது, அதை கொடுக்குறேன். டிரான்ஸ்பரன்சி அதுவே லைட்டா தான் இருக்கும், அது ஒரு 50 வச்சுக்கலாம். அதுவே கிரேல தான் நான் குத்துக்கிறேன். உங்களுக்கு ஒன்னா பிளாக்ல வச்சுன்னு இதுல டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கலாம். அந்த இதை கூட எங்க ஒன்னா மாத்திக்கலாம். அந்த வாட்டர் மார்க்லயே நான் அதுதான் அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுடைய ஸ்லைடு வச்சுக்கிறேன், அதுல நீங்க மாத்திக்கலாம். ஏற்கனவே இதுக்கு முன் வீடியோல சொல்லியிருப்பேன் எப்படிலாம் அதெல்லாம் பண்ணலான்னு. அது பண்ணிக்கலாம். இதுல ஓவர் த பிடிஎஃப் கொடுக்க கூடாது, எப்பவுமே லேயர்ல வந்து பிலோ த பிடிஎஃப் கொடுக்கணும். ஓவர் த பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த நம்ம கண்டென்ட்லாம் வந்து கொஞ்சம் இந்த டிரான்ஸ்பருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மங்கலாயிடும். பிலோ த பிடிஎஃப் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு இது வந்து சென்டர் வச்சிங்க. ஆட் வாட்டர் மார்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வாட்டர் மார்க் ஆட் ஆகிட்டு வந்துடும். ஓகே, நம்ம ரைட் சைடில் தானே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட் சைடு வாட்டர் மார்க் ஆட் பண்ணது அது பாருங்க, நஞ்சுன்னு வந்துச்சு. இது 50வது பேஜ் வரைக்கும் தான் இதில் ஆட் ஆயிருக்கும். ஓகே, 50வது பேஜ் வரைக்கும் நான் சும்மா 50 சொன்னேன். 51லேருந்து அதாவது நீங்கள் குறிச்சு வச்சுக்கணும் எந்தெந்த இதுலேருந்துன்னு. அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பியும் இதே வாட்டர் மார்க்கே திருப்பி ஆட் பண்ணி இதே ஐ லவ் பிடிஎஃப்ல அந்த 51லேருந்து இது வரைக்கும் புஞ்சைனா புஞ்சைன்றத வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணதை தான் திருப்பி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அதை அப்லோட் பண்ணிட்டு இதுல இப்போ 51லேருந்து 94 வரைக்கும் இல்லை 80 வரைக்கும் புஞ்சை, அப்புறம் வந்து புறம்போக்கு அப்படின்னு இது மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? இது மாதிரி இது வந்து எல்லாத்தையும் நான் சொல்லி போனா இந்த வீடியோ லென்த்தா இருக்கும், உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணிட்டவனு என்ன பண்ணணும், ஆல்டர்னேட் மிக்ஸ் இதுலயே தான் இருக்குது. எல்லாமே நம்ம ஐ லவ் பிடிஎஃப்லயே இருக்கு, ஜாலி. ஆர்கனைஸ் பிடிஎஃப்ல போய் செலக்ட் பிடிஎஃப், இதுல லெஃப்ட் அப்புறம் ரைட் வாட்டர் மார்க் பண்ணது தான் நமக்கு வேணும் இப்போ. ஓகே, இதுல மேல கீழே இருக்குதுல லெஃப்ட் தான் எப்பவுமே லெஃப்ட் மேல வரணும், அப்பதான் லெஃப்ட் ரைட்னு வரும். இப்போ வந்துச்சு பாருங்க கலரு. இதுல 1 to 1 2 செலக்ட் பண்ணுங்க. லெஃப்ட் மேல வச்சுட்டு 1 to 1 2 செலக்ட் பண்ணீங்கன்னா இது ப்ளூ ரெட் லெஃப்ட் ரைட்னு வந்துடும். இப்போ இது ஆர்கனைஸ் கொடுத்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்ல அது இதுவாயிட்டு ஆட்டோமேட்டிக்காவே டவுன்லோட் ஆகும். ஒரு 10 செகண்ட்ல 5 செகண்ட்ல டவுன்லோட் ஆகும். ஆர்கனைஸ் ஃபோல்டர்லாம் இதுதான் நஞ்சை, இந்த பக்கம் இது அதாவது என்னது பேஜ் நம்பரோட நஞ்சை புஞ்சை. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு முழுமையான ஒரு எல்லாமே புரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதுல இருக்கிறதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் இன்னொருத்தர் சிலர் கேட்டாங்க, இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் கேட்டாங்க. இது மாதிரி இது வருது இல்லையா, இந்த
இதை வந்து நம்ம எப்படி இதுக்கு எடுத்துன்னு போறது பக்க வாரிக்காக அப்படின்னு இதை வந்து இந்த சியும் டியும் செலக்ட் பண்றீங்க. ஆக்சுவலா இது வந்து என்னன்னா நான் வந்து சென்டரா கிளாஸ் குத்துக்கிறேன். அதனால நீங்க கவலைப்படாம இங்கேயே வச்சு கூட நீங்க ஃபில்டருக்கு போகலாம். டேட்டால போய் ஃபில்டர் போடலாம். ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது எல்லாம் எடிட் பண்ணாதான் ஃபுல்லா எல்லா பேஜ்லயுமே இதுவாகும். அது போல்டு வரணுன்றதுக்காக எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன் இதுல இன்ஃபோ ஷீட்ல மாத்தினீங்கனாலே இங்க மாறும் இல்லையா, அது மாதிரி மாறாது. இது ஒரு ஷீட்டுக்குமே செலக்ட் பண்ணிட்டு எல்லா ஷீட்டுமே ஒரே முட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இது எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, போல்டுன்னு மாத்திங்க. இப்ப இதுல என்ன பண்ணணும், ஃபில்டர் போடணும். ஃபில்டர் எதுக்கு வேணும் நமக்கு, இது ரெண்டுத்துக்கு தான் வேணும். இப்ப நான் வந்து இதுலயே போறேன். இது வந்து பேஜ் நம்பர் இருக்கிறது இல்லாதது, பேஜ் நம்பர் இருக்கிறதே போறோம் பாருங்க. பேஜ் நம்பர் இருக்கா, நமக்கு சிடிஇ மூணுமே வேணும். பேஜ் நம்பர் இல்லாததும் நீங்க பண்ணலாம், ஒன்றும் கவலை இல்லை. டேட்டால போய் ஃபில்டர் போடுறீங்க. இதுல சாரி, இது எல்லாத்துக்குமே ஃபில்டர் போடணும். ஏல இருந்து சி வரைக்கும் ஃபில்டர் போட்டு இதுல வந்து பிளாங்க்ஸ் செலக்ட் பண்றீங்க. அப்புறமா இதுல கீழே போய் பிளாங்க்ஸை அன்செலக்ட் பண்றீங்க. பண்ணிட்டு அதை பாருங்க பக்காவா வந்துச்சு பேஜ் நம்பர். ஓகே, இதை வந்து நீங்க காப்பி பண்ணி அதாவது பேஜ் நம்பர் அப்ஸ்ட்ராக்ட் இது எங்க வேணுமோ அங்க எடுத்து போய் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணும்போது வேல்யூஸா பேஸ்ட் பண்ணீங்க, அவ்வளவுதான். இதுதான் இந்த பேஜ் நம்பருக்கான பரப்பு. அது மாதிரி ஓகே. பேஜ் வைஸ் அப்ஸ்ட்ராக்டுக்காக இது யாரோ வேணும்னு கேட்டீங்கல்ல, அதுக்காக தான். பேஜ் வைஸ் அப்ஸ்ட்ராக்ட்லாம் இப்ப பெரும்பாலும் போடுறது இல்லை. அப்படியே போறதா இருந்தாலும் இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல் போகம் ரெண்டாம் போகம் இது தரிசு இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டி கூட்டி தான் போட போறோம். இந்த தீர்வை பெரும்பாலும் நமக்கு தேவையே இல்லை, இது வர்றதுனால. இது வர்றதும் தேவையில்லை. அப்படின்னும் போது இந்த பரப்பு தான், இந்த பரப்பையும் ஒரு 4 டிஜிட் எக்ஸ்ட்ரா அங்க பார்த்து எத்தனை வந்து எழுதுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் அதை ஒரு சின்னதா சிம்பிளிஃபை பண்ணணும் என்றதுன்னு வேணுன்றவங்களுக்காக இந்த பேஜ் நம்பரை எப்படி, அதாவது பக்கவாரி டோட்டலா எப்படி எடுத்துன்னு வர்றதுன்னு சொல்லிக்கிறேன். இது வேணும், இந்த பேஜ் நம்பரை முன்னாடி வேணும்னா இதை எடுத்து கட் பண்ணி முன்னாடி போட்டுங்க, அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல எப்படின்றதுன்னா, இது ஃபர்ஸ்ட் 4த்துக்குமே ஃபில்டர் போடணும், அதாவது 5த்துக்குமே. இதுல செலக்ட் ஆல எடுத்துட்டு பிளாங்க்ஸை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதுல பிளாங்க்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இப்போ எப்படி டெக்னிக்கல் பண்ண போறோம், இதுக்கு நேரா பிளாங்க்ஸ் தான் இருக்குது. அதனால இதுக்கு பிளாங்க்ஸ் மட்டும்தான் எடுக்கிறோம், பிளாங்க்ஸ் வேணும்னு. அப்படி பண்ணும்போது பிளாங்க்ஸ் இருக்குது எல்லாம் வந்துச்சு. அதே நேரத்துல இதுலயும் பிளாங்க்ஸ் இருக்குது தான் வருது. ஓகேங்களா, அதாவது ஒரு லைன் வருது. அது நமக்கு ஒரு லைனும் வேணாம். அதனால இதுல போய் நீங்க பிளாங்க்ஸ் இருக்கிறத எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர், பேஜ் வைஸ் டோட்டல் வந்துடும். இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்து போய் பேஸ்ட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். இப்படி இந்த பக்கம் எடுத்து போட்டுக்கினீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் பேஜ் வைஸ் டோட்டலோட வந்துடும். இந்த பேஜ் நம்பர் பேஜ் வைஸ் டோட்டல்ல வந்து இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இது நஞ்சை, அதாவது முதல் போகம் ரெண்டாம் போகம் தரிசுக்கு இதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஜா கூட்டின்னு வந்து இது பண்ணி டேலி பண்ணுவாங்க பேஜ் வைஸ். இந்த பேஜ் வைஸ் டோட்டல்ல நீங்க வந்து எதனா ஒரு இடத்துல போட்டு வச்சிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க ஜமா பந்தி ஆபீஸரோ இல்லையோ பாக்குறாங்கன்னும் போது பேஜ் வைஸ் டோட்டல்ல நீங்க அதாவது பக்கவாரியே வந்து நீங்க போடாம விட்டுருந்தீங்கன்னா அது வந்து கேள்விக்குறியாகும். அதுக்குதான் வந்து பெரும்பாலும் பேஜ் வைஸ் இந்த பக்கவாரி எடுத்து அப்ஸ்ட்ராக்ட் எடுத்து போய் பின்னாடி போடாம இருக்குதே நல்லது. அப்படி போடணும் போது நீங்க என்ன பண்ணலாம், இந்த பரப்பு இந்த பரப்பு மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அது எல்லா பேஜ்லயும் இருக்குது. நீங்க இந்த முதல் போகம் ரெண்டாம் போகம் தரிச ஒரு பேஜ்ல கூட்டும் போது அதை ஒரு தனி ஷீட்லயோ இல்ல பார்த்து எழுதும் போது அப்படியே அந்த பரப்பையும் ஏதுக்கி போறீங்க. அதுனா ஒரு
4 எழுத்து எக்ஸ்ட்ரா எழுத போறீங்க, அவ்வளவுதான் ஒரு பேஜுக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதுக்காக தான் நான் சொல்லல. இருந்தாலும் இந்த மாடல் ஈஸியான மாடலும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதுல வேற எதனா சந்தேகம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றது எதனா விஷயம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அதே மாதிரி அந்த கீழே வந்து மேக்ரோவை டவுன்லோட் பண்றது பத்தி பல விஷயங்கள் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கிறேன். அப்படி எதனா டவுட்னா ஃபேக்ட்ஸ் FAQSன்னு இருக்கும் பாருங்க, ஃபேக்ட்ஸ் அண்ட் பேசிக்ஸ்னு, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், அதுல பாருங்க. ஏன்னா வீடியோவை நீங்க பெரும்பாலும் எல்லாரும் வந்து டைரக்டா அதை டவுன்லோட் பண்ணாம அங்க வந்து எனக்கு எடிட்டிங் ஆப்ஷனுக்காகன்னு கேக்குறீங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க சிஸ்டத்துல பாத்துக்கணும். அதே மாதிரி இதுல டவுன்லோட் பண்ணவனவே இதுல வந்து ரைட் கிளிக்ல பண்ணீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் அன்பிளாக்னு. இது நம்ம அன்பிளாக் எதே சேம் சிஸ்டம்ன்றதுனால இது காட்டல. டவுன்லோட் பண்ணீங்கன்னா இங்க அன்பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அன்பிளாக் பண்ணிட்ட பிறகுதான் இந்த மேக்ரோவே வந்து எனேபிள் ஆகும். அப்பதான் நீங்க ரன்னே பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி எனேபிள் அது அன்பிளாக் பண்ணிட்டவனே கூட இங்க வந்தவனே ஒரு எனேபிள்னு இருக்கும், அதை பண்ணணும். அது பண்ணாதான் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். இது வந்து பண்ணாம மேக்ரோ ஒர்க் ஆகல அப்படின்றது, அப்புறம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண முடியலன்றது சிலர் கேக்குறாங்க. டவுன்லோடு ஈஸி. இதுல போறீங்க இல்லையா, நான் இதுக்கு முன்ன பண்ண வீடியோல இருந்து சொல்றேன் பாருங்க. இது ஒரு வீடியோக்குள்ள போறீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டவன வருது இல்லைங்களா, வணக்கம், அது கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க மேக்ரோ. இதுதான் மேக்ரோ. இது கீழே இது எசென்ஷியல்ன்ட்டு ஒரு ஜிப் ஃபைல். ரெண்டுமே நீங்க டவுன்லோட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணவனே இப்படி வருதா, அதுல போய் ஷேரு, அப்புறம் அதாவது இது வந்து என்னுடைய இதுல ஓப்பன் ஆகுது. இங்க வந்து டவுன்லோட் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த டவுன்லோட் பட்டன் வந்து உங்களுதுலயும் காட்டும், இதை தான் கொடுக்கணும். நீங்க வந்து எடிட்டிங் ஆப்ஷன்ல உள்ள வந்துட்டு எடிட்டிங் வேணும் அப்படின்லாம் கேக்குறீங்க, டவுன்லோட் கொடுங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இதை ஓபன் பண்ணீங்கன்னா இதே மாதிரிதான், இது மாதிரி வரும். இங்க டவுன்லோட் பட்டன் ஒண்ணு இருக்கு பாருங்க, டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு இதை அன்சிப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுல எசென்ஷியல் டூன்னு ஒரு ஜிப் ஃபைல் கொடுக்க போறேன் இந்த வீடியோல, அதை டவுன்லோட் பண்ணீங்க. மேலும் சந்தேகம் எதனா இருந்ததுன்னா கேளுங்க. நன்றி, வணக்கம்.